வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்போட்டா பழத்துடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் தான். சப்போட்டா பழம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். இதில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு சப்போட்டா பழம் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து சப்போட்டா பழத்தில் இருக்கிறதால இது பாக்டீரியா தொற்றுகளை தடுக்க செய்கிறது. அற்புதமான மருத்துவ குணங்கள்லாம் கொண்டிருக்கு. அந்த குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை தூண்டுகிறது சப்போட்டா பழம். உடலில் செரிமான அமைப்பை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சப்போட்டா பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். குடல் நோய் அறிகுறிகளை இந்த சப்போட்டா பழம் கட்டுப்படுத்துது. மலச்சிக்கலை சப்போட்டா பழம் உங்களுக்கு சரி செய்ய உதவிகரமாக இருக்கும். நார்சத்து அதாவது ஃபைபர் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் செரிமானத்திற்கும் குடல் இயக்கத்திற்கும் உதவும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சப்போட்டாவிலையும் அதிக நார்சத்து இருக்கிறதால இது உங்களுக்கு ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படுகிறது. நார்சத்து உள்ளடக்கத்தால் மலச்சிக்கலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. பெருங்குடல் சவ்வை சீராக்கி தொற்று நோய்களை பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடுவதற்கு சப்போட்டா பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை சப்போட்டா பழம் கொண்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பலவிதமான நோய்களை இது குணப்படுத்தும். இப்போ சப்போட்டாவில் டேனின்கள் இருக்கு. இது சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பாக இருக்கு. ஸோ இது உணவு குழாய் அலர்ச்சி, குடல் அலர்ச்சி, எரிச்சல் கொண்ட குடலுக்கான நோய் அறிகுறி போன்ற எந்த விதமான நோய்களையுமே தடுக்கிறதுக்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். செரிமான மண்டலத்தினுடைய நிலையை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது இரைப்பை அலர்ச்சி, வீக்கம் மற்றும் வலியை குறைப்பதன் மூலமாக உங்களுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் செய்து செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம். எலும்புகளுக்கு நல்லது சப்போட்டா பழம். இப்போ சப்போட்டாவில் கூடுதல் அளவாக கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து இருக்கு. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கால்சியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் சப்போட்டாவில் நிறைஞ்சிருக்கிறதால எலும்புகளை அதிகரிக்கிறதுக்கும் அதே போல எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம். எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கெல்லாம் தாமிரம் அவசியம். தாமிரத்தினுடைய குறைபாடு ஆஸ்டியோபோரோசிஸ், தசை பலவீனம், குறைந்த பலவீனம், எலும்பு பலவீனம், மூட்டுகளினுடைய மென்மை போன்றவற்றை அதிகரிக்கக்கூடும். ஸோ இதனால் நீங்கள் அந்த சப்போட்டா பழத்தை எடுத்துக்கும் பொழுது அந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். மேங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரமும் சேர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களினுடைய எலும்பு மென்மையாதல் பிரச்சனை குறையும். அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போட்டா பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு சப்போட்டா பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சுவாசப்பாதை, நாசி துவாரம், கபம், சளி அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இருமலை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது விட்டமின் சி மற்றும் ஏ நிறைந்திருக்கு. தினசரி சப்போட்டா சாப்பிடுவதன் மூலம் கண் மருத்துவரை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் நீங்கள் சப்போட்டா பழத்தை சாப்பிடும்போது. சப்போட்டா பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. இது நம்முடைய கண்களை பாதுகாக்குது. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஸோ இது நம்மளுடைய உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய கெட்ட செல் பரவலை அழித்து இதய கோளாறுகள்லாம் தடுக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்தெல்லாம் பாதுகாக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சப்போட்டா பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஆனது ரத்த நாளங்களை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சப்போட்டாவில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தம் மற்றும் அதனுடைய சுழற்சியை கட்டுப்படுத்துது. சப்போட்டா இரும்பு சத்து நிறைஞ்சது அப்படின்றதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை அபாயத்தை கூட சப்போட்டா பழம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை அதிகப்படுத்தி அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விலகக்கூடியதாக இருக்கணும்னா கண்டிப்பாக சப்போட்டா பழத்தை எடுத்துக்கோங்க. புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பு பெறுவதற்கு சப்போட்டா பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போட்டாவில் நார் சத்து, விட்டமின்கள் ஏ, பி மற்றும் சி, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. நீங்கள் புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு சப்போட்டா பழத்தை உடனடி ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் சப்போட்டா பழத்தை எடுத்துக்கும் பொழுது சப்போட்டா பழத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் இருக்கு. இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். நாள் முழுக்க சோர்வில்லாமல் குறிப்பாக உடனடியாக உங்களுக்கு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் சப்போட்டா ஜூஸ் குடிக்கலாம், அல்லது ஒரு கிண்ணம் நிறைய சப்போட்டா பழத்தை சாப்பிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.